இந்த பிக் பாஸ் சீசன் 9ல எதிர்பார்க்காத 2 விஷயம். கமருதீன், பார்வதி அவங்க 2 பேருமே இந்த வாரத்துல வெளியேறுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியேற அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில ஃபேட்மேன் ரவீந்தர் அவர் சாண்ட்ரா அவங்க பண்ணது தப்பு தான். என்ன இருந்தாலும் இவங்க 2 பேரை வெளியே அனுப்பின அந்த ஒரு கர்மா இவங்களை விடாது. இவங்க இப்ப நல்லவங்க மாதிரி நம்ம எல்லாமே சாதிச்சிட்டோம், நமக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க உண்மையாலுமே டிராமா பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணது தப்பு தான். அவங்க 2 பேரை வெளியே அனுப்புற அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க 2 பேருமே அந்த கார்க்குள்ள ஏன் அப்படி செஞ்சாங்க, ஏன் அப்படி பேசுனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சொல்ல போனா அந்த இடத்துல சாண்ட்ரா அவங்க இல்ல, வேற யாரு இருந்தாலுமே அவங்க தள்ளுற பிளான்ல தான் இருந்திருக்காங்க. ஏன்னா கேம்காக இந்த கேமை இப்படிதான் விளையாடணும்னு அவங்க மைண்ட்ல அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எப்படியாச்சும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை வின் பண்ணிடணும் அப்படின்னு. அந்த வின் பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த கேம் விளையாண்டு வின் பண்ணணும்னு நினைக்காம இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுத்து, அதாவது ஒருத்தர் தள்ளி விட்டு இப்படி பிரச்சனை பண்ணி இப்படி வின் பண்ணணும்னு நினைச்சதுதான் தப்பு. கேம்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அவங்க விளையாண்ட முறை தப்பு. ஒருத்தவங்களை தாக்கி இப்படி விளையாடக்கூடாது அப்படிங்கறது தான் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு பொண்ணு அதுவும் எட்டி உதைச்சது தப்பான விஷயம். இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு. சாண்ட்ரா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு முன்னாடியே அவங்க நிறையவே பயந்துட்டு இருந்திருக்கலாம். எதிர்பாராத விதமா அந்த இடத்துல பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அவங்க ஹெல்த் விஷயங்கள் விட எல்லாரும் அவங்கள நடிக்கிறாங்கன்னு சொல்றதை விட அந்த கார்க்குள்ள பார்வதி அவங்க ஒரு நிமிஷம் அவங்கள எட்டி உதைச்சதும் கீழே தள்ளுனதும் எல்லாருக்குமே கோவத்தை தாங்க ஏற்படுத்துச்சு. யார் அந்த விஷயத்த பார்த்தாலுமே ரொம்பவே கோவம் தான் படுவாங்க. அதுலதான் எல்லாருமே கோவப்பட்டு ரெட் கார்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி அவரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கால்ல எட்டி உதைச்ச விஷயத்த சொன்னதை வச்சுதான் உறுதியா இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. ஒரு சில டாஸ்க்ல யாரை என்ன வேணா பண்ணிக்கலாம், எங்க வேணா அடிபடும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. விளையாட்டுல அடிபடுறது தான். ஆனா இந்த டாஸ்க்ல அந்த அடிபடுற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்ல. இந்த டாஸ்க்ல கார்ல உட்கார முடியாம யார் இறங்கி போறாங்களோ அவங்க வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆனா வாண்டடா இவங்களே கார்ல இருந்து அவங்கள தள்ளி விட்டது, எட்டி உதைச்சதுதான் தப்பான விஷயம். பார்வதி, கமருதீன் 90 நாள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அவங்களும் சில விஷயங்கள் சில இடத்துல சரியாதான் பேசியிருக்காங்க. அவங்களோட விளையாட்டும் சரியாதான் இருந்துச்சு சில இடத்துல. ஆனா இந்த காதல் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கொண்டு ஒவ்வொரு போட்டியாளர்களை பத்தி பேசும்போதும், அதுவும் கமருதீன் அவரெல்லாம் நிறைய முறை வார்த்தையை விட்டு பேசினாரு. சொல்ல போனா திவ்யா அவங்கள நேத்து கூட அவர் என்ன சொல்றாருன்னா, மேக்கப் இல்லாம பக்கத்துல வரா, என்னால பார்க்கவே முடியல, அவளை மேக்கப் போட சொல்லு, சூனியகாரி மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லும் போது பார்வதி அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒருத்தவங்களை பேசக்கூடாது அப்படிங்கறத எப்பவுமே எங்கேயுமே அவங்க சொல்லவே கிடையாது. கமருதீன் அவருடைய பேரை கெட்ட பேராக்க நிறையவே அவங்களும் துணை நின்று இருக்காங்கன்னு சொல்லலாம். எது எப்படியோ முடிஞ்சது முடிஞ்சிச்சு. தேவையில்லாம கமெண்ட்ஸ்ல எல்லாம் அவங்கள ரொம்ப தவறாவோ அவங்க மனசு புண்படுற மாதிரியோ பேச வேண்டாம். சீக்கிரமா அவங்க 2 பேருமே ஏதாவது பேட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.